சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் லியோன் என்பவர் தளபதி விஜயை அநாகரிகமாக பல பேச்சுகளை பேசியிருக்கிறார். அதை பற்றி அவர் என்ன பேசினார், இதற்கு அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டும் என்பதற்கான திராவிட கழகத்தை வைத்து சில கொஸ்டின் மார்க் வைத்துள்ளார். இதை பற்றி நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெற்றி கழகம் விஜய் அவரை பொறுத்தவரைக்கும் சில மேடைகள் கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து தன்னுடைய விழிப்புணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். இது அரசியல் தாக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக திராவிட மாடல் ஆட்சியை அளிப்பதற்கான ஒரு எண்ணத்தோட அவர் பேசவில்லை என்பதற்கான எண்ணம் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே திராவிட ஆட்சி என்பது, மாடல் ஆட்சி என்பது எத்தனை பரம்பரையாக நமக்கு தமிழ்நாட்டு அரசாக நமக்கு பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே நிறைய ஆட்சிகள் அப்படித்தான் இருக்கிறது. இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப தோல்வியற்றவர்கள் வருகிறார்கள், மற்றவர்களும் திரும்பி திரும்பி வருகிறார்கள். இது நமக்கு சலித்து போன ஆட்சி என்று நமக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு மாடல் ஆட்சியாக எடுத்துக்கொண்டாலும் லியோன் பட்டிமன்ற பேச்சாளர், இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளின் கேள்விகள் எழுப்பப்படலாம். ஏனென்றால் பட்டிமன்ற லியோன் ஒரு பேச்சாளர். நீங்கள் 10 பேரை வைத்து பேச தெரிந்தால் என்ன வேணாலும் பேசிவிடலாம் என்ற எண்ணம், பேச்சு திறமையால் எதையும் பேசிவிடலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அதை நீங்கள் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி பேசுகிறீர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் என்பது தானே. அப்படி நீங்கள் ஒருவேளை பேசியிருக்கிறீர்கள் என்றால் இரு சார்பாக நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரே சார்பாக பேசிக்கொள்வதை பார்த்தால் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பொறுப்பாளர் என்று எங்களுக்கு தெரிகிறது. இருந்தாலும் வெற்றி கழகத்தின் கட்சியில் நானும் ஒரு தொண்டன் கிடையாது. நான் சராசரி ஒரு இந்திய குடிமகனாக ஒரே கேள்வி இந்த லியோன் பேச்சாளர் என்ற பட்டிமன்ற தலைவர் 10 பேரை கூட்டி வைத்து பட்டிமன்றம் சொல்லக்கூடியவருக்கு ஒரே கேள்விதான் கேட்க முடியும். எத்தனை நாட்கள் நமக்கு ஆட்சிகள் மாறாது, புதியவர்கள் வருவார்கள், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதற்கான எண்ணம் உங்களுக்கு இருந்தால் என்றால் அதை மாற்றுங்கள். ஏனென்றால் இங்கே சட்டங்கள் மாற வேண்டும், சட்டதிட்டங்கள் மாற வேண்டும், சில அதிகாரங்கள் அதிகாரப்பூர்வமாக மாற வேண்டும். புது ஆட்சிகள் வருவதற்கு நமக்கு முன்துணையாக நிற்க வேண்டும். ஏண்டா காலம் மாறும்போது கோலங்கள் மாறுகிறது. காலம் மாற மாற மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார். இங்கே மாறிக்கொண்டே வரும்போது நம் ஆட்சிகளும் சில மாற்றங்கள் வந்தால் சில விஷயங்களை நமக்கு புரிந்து கொள்ளும் விதங்களும் பல விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் ஒரு எதிராக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை தெரிந்து கொண்ட ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் நீங்கள் இங்கு எப்போதும் திராவிட ஆட்சிதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு. அதற்காக திராவிட மாடல் ஆட்சி கெட்டதை தான் நடத்துகிறது என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் ஆட்சியை நன்றாகத்தான் நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் நன்றாகத்தான் நடத்தியும் செல்கிறார்கள். பல விஷயங்கள் நம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்றால் அதற்கும் ஒரு ஏமில் இருக்கிறார். கடந்த சட்டப்பேரவையில் அதற்கான ஒரு முடிவை தான் நம் ஸ்டாலின் எடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் எது வரக்கூடாதோ, எது மக்களை அழிக்குமோ, எது மக்களுக்கு தீங்கு இருக்கிறதோ என்ற பல வேட்பாடுகள் இருக்கிறது என்றால் அதை தமிழ்நாட்டில் நான் இருக்கும் வரை வரவிட மாட்டேன் என்ற கொள்கையின் பேச்சு தமிழ் மக்களுக்கு ஒரு இன்பமான ஒரு வீச்சுதான் என்று நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு மாடல் ஆட்சி தப்பில்லை, சரியில்லை என்று சொல்லவில்லை. இங்கே ஆட்சியில் பல புதிய மனிதர்கள் வருவது நல்லதென்று நான் சொல்கிறேன். அப்படி வருபவர்களை வரவேற்க வேண்டும். ஆட்சியிலும் கட்சியிலும் பேசும்போது ஒரு மனிதனை தாக்கித்தான் அவர்கள் வருவார்கள் என்றால் அது அரசியலின் வேடிக்கை. அதை பார்த்து நீங்கள் தரைக்குறைவாக பேசுகிறீர்கள் என்றால் நீங்களும் அரசியல் வேடிக்கை என்று எனக்கு புரிகிறது. ஆனாலும் நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன். இங்கே அரசியல் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் நம் சொசைட்டியில் வரலாம் என்பதை நமக்கு முடிவில் வைத்திருக்க வேண்டும். எப்போது அப்படி வைத்திருக்கவில்லை என்றால் இங்கே மாடல் ஆட்சி இருக்கிறது நன்மைதான். ஆனாலும் சில
ஒழித்து கட்ட வேண்டிய சில விஷயங்கள் அது ஒழியாமல் இருப்பதும் இருக்கிறது. பல குறைபாடுகளும் இன்று வரைக்கும் மாறாமல் இருக்கிறது, தெரியாமல் வருகிறது. பல விஷயங்கள் நமக்கு அதை பற்றி என்ன விஷயம் என்று நமக்கு புரியாமலும் இருக்கிறோம். அதற்கான தெளிவுகள் இல்லை. அப்படி பார்த்தால் சில வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு பார்த்திருக்கிறோம். ஸ்ரீமதியில் தொடங்கி எத்தனை மதிகள் நம் மண்ணில் புதைந்து கிடக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இத்தனைக்கு ஆதாரங்களும் அடித்தளங்களும் பல விஷயங்களும் நமக்கு தெரிகிறதா? இல்லை. அதெல்லாம் அத்தனை மறைக்கப்படுவதனால் தானே புதிய ஒரு ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க விரும்புவார்கள். இப்படிப்பட்ட கொஸ்டின்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? திராவிட ஆட்சி மாடலாக செயல்படுகிறது என்று நீங்கள் பெருமை பீத்தினாலும் அவர்கள் மாடலாக செயல்பட்டாலும் சில விஷயங்கள் கோட்டை விடுவது வழக்கம். ஆனால் அந்த கோட்டைக்குள் நமக்கு நுழைய நினைப்பது தவறா? அப்படித்தான் நம் தளபதி விஜய் அவர் 2026ஆம் ஆண்டு 200 தொகுதிகள் வெற்றி பெறுவார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம். ஆனாலும் அது வெற்றி பெற முடியாது என்று தளபதி விஜய்க்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது அரசியலில் வரும்போது எல்லோரும் அநாகரிகமாக எதையாவது பேசுவார்கள், எதையாவது சீண்டுவார்கள். இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசியது ஒன்றிய வார்த்தைக்காக மட்டுமே பேசியுள்ளீர்கள். நியாயத்தின் அடிப்படை எடுத்து பார்த்தால் சமரீதியாக நீங்கள் பேசியிருக்கலாம். குற்றம் அதாவது ஆதவு அர்ஜுன் அவர் பேசிய வார்த்தையில் பல எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் ஆதவு அர்ஜுன் பேசும்போது பல எதிர்ப்பு குரல் வரும் என்று அவருக்கு தெரியும். அவரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கடுப்பாக பேசியுள்ளீர்கள். ஆனாலும் அவருடைய வார்த்தைகளும் கொள்கைகளும் சில மாற்றங்கள் இருக்கலாம். அவர்தான் நம் தளபதி விஜய் கூட சேர்ந்திருக்கிறார் என்று நிச்சயம் சொல்ல முடியாது. யார்தான் கூட இருந்து கிளிபறிப்பான் என்ற எண்ணமும் தளபதி விஜய்க்கு வந்திருக்கலாம் அந்த பேச்சுக்கு பிறகு. அப்படித்தான் சில வார்த்தைகள் இருக்கிறது. இங்கே மனிதர்கள் இங்கே நல்லதையை நடத்த வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும். லியோ, உங்களுடைய பட்டிமன்ற பேச்சாளரை வைத்து நீங்களும் பட்டிமன்றத்தில் நிறைய பேசுகிறீர்கள் என்று பார்த்தால் உங்களுடைய பேச்சுகள் மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் அநேகமான பேச்சுகள் மக்களுக்கு அது இழப்பை நேரிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பட்டிமன்றம் 10 பேச்சாளர்களை வைத்து நீங்கள் பேசினால் பெரிய ஒரு பேச்சாளர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பேச்சாளர் தான், ஆனால் பேசுவதை சரியாக பேசிக் கொள்ளுங்கள் என்பதற்கான விளக்கம்தான். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற வீடியோவை நீங்கள் பார்க்கும் வரை நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு